Good afternoon children. In this video we discuss about the topic frictional force. Frictional force means உராய்வு சக்தி அப்படிம்பாங்க தமிழில். சரியா, என்னன்னு பார்க்கலாம். When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. ஓகேவா, அதாவது கிராஸ் கிராண்ட் என்னது, ஒரு புல்லாக உள்ள ஒரு கிரவுண்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு பாலை வந்து உருளை விடுறாங்க. சரியா, உருளை விடுறோம் நம்ம. ஓகேவா, அது என்ன செய்யும், அப்படியே உருண்டுகிட்டே போய் அது எங்கே வந்து பள்ளமாக இருக்கிற ரீஜன், அது பள்ளமாக இருக்கிற ஏரியா பார்த்து உருண்டு ஓடி ஃபைனலாக என்ன செய்யணும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். we know that an object cannot stop without force. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணாமல் அது ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். we know that an object cannot stop without force கொடுக்காம அது ஸ்டாப் ஆகாது. இந்த ஃபோர்ஸ் that stopped the ball is frictional force. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது உராய்வு சக்தி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் when an ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஓவர் இட் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சப்போஸ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டுருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூலம் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன செய்யும், அப்படியே உராசிக்கிட்டே போய் அதிகமாக என்ன செய்யும், மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உராய்வு சக்தியை தான், அதை கொடுக்குற நம்ம ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்க் ஒய் டு வி ஸ்ப்ரிங்கிள் பவுடர் ஆன் த கேரம் போர்ட் பிஃபோர் பிளேயிங் கேரம். ஓகேவா, நம்ம கேரம் போர்டு விளையாடுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கிள் பவுடர் அப்படின்னா என்னது, பவுடரை வந்து என்ன செய்கிறோம், அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். எதுக்காக அப்படிங்கிறாங்க, எதனாலமா அந்த காயின் வந்து அந்த பவுடர் மேலே அப்படியே உரசிட்டு என்ன செய்யுது, வேகமாக என்ன செய்யும், மூவ் ஆகும். ஸோ அந்த தான் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். when we use eraser on a paper, சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேப்பரில் ஏதோ தப்பாக எழுதிட்டோம். ஸோ அதை என்ன செய்கிறோம், எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுறோம். the shape of the eraser changes. ஸோ நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த எரேசர் என்ன செய்யும், அதோட ஷேப்பில் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கட்டாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம புக்கோட உரசும் போது என்ன செய்யுது, அதோட ஷேப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஒய் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் த பேப்பர். எதனால் அப்படி வந்து கொஞ்சம் கட்டாயிருக்கு, அதாவது கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதோட ஷேப் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எரேசருக்கும் அந்த பேப்பருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது உராய்வு சக்தி ஏற்படுறதுனால என்ன செய்யுது, அதோட ஷேப் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் ஆர் வென் த ஸ்லைட் ஓவர் ஒன் அனதர். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். சரியா, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்கிறோம், அந்த ஆக்டிவிட்டியை கொடுக்குறோம். எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்ஃபஸ்க்கு இடையில, கான்டாக்டில் உள்ள ரெண்டு சர்ஃபஸ்க்கு இடையில நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஃபோர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when they slide over when another, நம்ம வந்து என்ன செய்கிறோம், சறுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் see that picture. ஸோ இதில் என்ன செய்கிறாங்க, ஸ்லைடிங் பண்ணுறாங்க. இது எதனால் இப்படி வந்து ஸ்லைட் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த இதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்மளுக்கு ஏற்பட உராய்வு, சரியா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்ன செய்கிறோம், ஸ்லைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாரு, டூ யூ நோ அப்படிங்கிற பாக்ஸ் பாருமா. இயர்லி மேன் ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்ட் ஃபயர் பை ரப்பிங் டூ ஃப்ளண்ட் ஸ்டோன். அப்படின்னா என்னென்னா, ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபயரை கண்டுபிடிச்சாங்க. தீ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரெண்டு கல்லை உரசும் போது என்ன செய்யுது, தீ வருது, ஃபயர் ஆகுது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதை உரசுனா தீ வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, தற்செயலாக தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்கேன், ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்ட் த ஃபயர். தெரியாமல் தப்பித்தவறி கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, ரப்பிங் டூ ஃப்ளிம் ஸ்டோன்ஸ், அதாவது ரெண்டு ஸ்டோனை, ஃப்ளிம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா அதுக்கு சிக்கி முக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்டோனை உரசும் போது அது என்ன செஞ்சது, ஃபயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, தீ வந்து என்ன செஞ்சு வந்துச்சு. எதனால், அந்த உரசுகிற ஒரு சக்தி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டோன்ஸ் கிரியேட்டட் எ ஸ்பார்க். ஸோ ரெண்டு திங்ஸை வந்து உரசும் போது, ரெண்டு ஸ்டோனை வந்து என்ன செய்யும்போது உரசும் போது அதை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபயர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். see that picture, அதாவது சிக்கி முக்கி கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ்.
இந்த குச்சை வந்து மேட்ச் பாக்ஸில் உரசும் போது என்ன ஆகுது, ஃபயர் ஆகுது. ஸ்லைடிங் இஸ் த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரன்னிங் கார். சரியா, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை. ஸோ இந்த பிக்சரை பார்த்து இதில் வந்து லிஸ்ட் அவுட் த புஷ் ஆக்டிவிட்டி, லிஸ்ட் அவுட் த புல் ஆக்டிவிட்டி அண்ட் லிஸ்ட் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஹியர். ஸோ இதில் எது வந்து புஷ் ஆக்டிவிட்டி, புல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம புஷ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு புஷ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. சரியாம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். சைக்கிளிங் இட்ஸ் த புஷ் ஆக்டிவிட்டி. கிட்ஸ் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆக்டிவிட்டி. ஸோ இதை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் புல் ஆக்டிவிட்டி. என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் புல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிங் ட்ரோலி, புல்லிங் வுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங். இந்த இருக்கா, நம்ம ஊஞ்சலில் தள்ளி விடுறோமா, இட்ஸ் த இது வந்து ஒரு புஷ் ஆக்டிவிட்டி, புல் ஆக்டிவிட்டி தான், தள்ளி விடுறோமா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஹியர். ஃப்ரிக்ஷன்ஸ் உராய்வு சக்தி என்னென்ன அப்படின்னா ஸ்லைடிங். சரியாம்மா, ஸ்லைடிங் அண்டு சீசா. சரியா, இட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்டு கிட்டிங். சரியா, கிட்டிங் அப்படின்னா என்னது, அடிக்கிறது வந்து என்ன செய்யுது, உராசுறது. இட்ஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதெல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சதுமா. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் dash is needed to make a stationary object move. ஸோ நம்ம எது வந்து தேவை ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணதுக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஃபோர்ஸ். சரியா, அந்த மேலேயே ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஃபோர்ஸ். ஓகேவா. இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு வித் த ஹெல்ப் ஆஃப் மசில்ஸ் இஸ் கால்டு. ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் எது மூலமாக, எந்த ஃபார் த ஹெல்ப் ஆஃப் மசிலோட ஹெல்ப் மூலமாக ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மஸ்குலர் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு, மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த இருக்குமா லாஸ்ட்டாக மஸ்குலர் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன்றுக்கு. தேர்ட் ஒன்று பாருங்கள், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸஸ். எதெல்லாம் வந்து ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க, புஷ் அண்ட் புல். ஓகேவா. தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் புஷ் அண்ட் புல். த ரீசன் ஃபார் த ஃப்ரூட்ஸ் டு ஃபால் ஃப்ரம் த ட்ரீஸ் இட்ஸ், அதாவது ட்ரீலேருந்து ஃப்ரூட் வந்து கீழே விழுகுது, அது என்ன ரீசன் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இந்த இருக்குமா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஃபோர்த் ஒன்றுக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டேஷ் அண்ட் டேஷ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால எது சேஞ்ச் ஆகுது, அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் டைரக்ஷன் அண்டு ஸ்பீட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தேர் பிக்சர். ஓகேவா. இந்த பிக்சரை பார்த்து அந்த வேர்ட்ஸை பார்த்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் சென்ட் பண்ணி விட்றோமா, பார்த்துக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங், இது வந்து நான் ஆன்சர் சென்ட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட் பாரு, ஃபோர்த் ரோமன் லெட்டர், சுஜாதா பிளேசஸ் எ மேக்னெட் நியர் சம் ஆப்ஜெக்ட். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் தட் வில் பி அட்ராக்டட் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் ப்ளோ. ஸோ சுஜாதா அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டை வைக்கிறா, அதில் பக்கத்தில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. நோட்டு வந்து என்ன செய்யாது, அட்ராக்ட் பண்ணாது. பின்னுங்கிறது என்ன செய்யுது, அட்ராக்ட் பண்ணும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. காயின் வந்து என்ன செய்யுது, மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ரப்பர் வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஷர்ட்டும் அட்ராக்ட் பண்ணாது. கோம்புன்னு என்னதுமா, சீப்பு, அதுவும் என்ன செய்யாது, இட்ஸ் அ பிளாஸ்டிக், அட்ராக்ட் பண்ணாது. ஸ்டீல் டம்ளர் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். ஸ்டீலால் ஆன டம்ளர். நெயில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணாது. ஸோ ஸ்டீல் டம்ளருக்கு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாரு, திங்க் அண்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.